அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். நான் உங்கள் கித்திஷா பா 7ஆம் வகுப்பு இ பிரிவிலிருந்து வந்துள்ளேன். காமராசர் மீண்டும் பிறக்க வேண்டுமா? இல்லை, அவரை போன்ற குடிமக்கள் பிறக்க வேண்டும். ஒரு மனிதன் இறந்த பிறகும் வாழ முடியுமா? முடியும். அவன் கட்டிய பள்ளிகளில் இன்னும் குழந்தைகள் படித்துக் கொண்டிருந்தால், அவன் தொடங்கிய திட்டங்கள் இன்னும் மக்களின் மனதை மாற்றிக் கொண்டிருந்தால், அவன் விதைத்த சிந்தனைகள் இன்னும் பல தலைமுறைகளை உருவாக்கி கொண்டிருந்தால், அந்த மனிதரின் பெயர்தான் பெருந்தலைவர் காமராசர். 1903ஆம் ஆண்டு ஜூலை 15 அன்று விருதுநகரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். வறுமையின் காரணமாக தனது பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை. ஆனால் தனக்கு கிடைக்காத கல்வி தமிழ்நாட்டில் வேற எந்த குழந்தைக்கும் கிடைக்காமல் போகக்கூடாது என்ற லட்சியத்துடன் வாழ்ந்தார். அதனால்தான் இன்று பள்ளிகள் இல்லாத கிராமங்களில் பள்ளிகள் எழுந்தன, ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டன. மதிய உணவு திட்டத்தால் பசியால் பள்ளியை விட்டு விலகிய குழந்தைகள் மீண்டும் வகுப்பறைக்கு வந்தன. அவர் கல்வியை மட்டும் வளர்க்கவில்லை. வைகை, கிருஷ்ணகிரி, மணிமுத்தாறு போன்ற அணைகள் உருவாக்கப்பட்டன. விவசாயம் வலுவடைந்தது. அவர் பதவியை நேசிக்கவில்லை, பொறுப்பை நேசித்தார். அவர் புகழை தேடவில்லை, மக்களின் முன்னேற்றத்தை தேடினார். இன்று தமிழ்நாட்டில் பள்ளி சேர்க்கை விகிதம் உயர்ந்துள்ளது. உயர்கல்வி படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளது. மதிய உணவு திட்டம் வளர்ந்து ஊட்டச்சத்து திட்டமாக விரிவடைந்துள்ளது. ஆனால் ஒரு கேள்வி நாம் நமக்குள் கேட்க வேண்டும். காமராசர் கட்டிய பள்ளிகளுக்கு நாம் மரியாதை செலுத்துகிறோமா? அவர் கனவு கண்ட கல்வியை நாம் உண்மையில் மதிக்கிறோமா? நேர்மையும் எளிமையும் பொதுநல சிந்தனையையும் நாம் வாழ்வில் கடைபிடிக்கிறோமா? காமராசரை நினைவு கூறுவது என்பது அவரது சிலைக்கு மாலை அணிவது மட்டுமல்ல. ஒரு குழந்தை படிக்க உதவுவது, ஒரு மரம் நடுவது, ஒரு பொய்யை தவிர்ப்பது, ஒரு பொறுப்பான குடிமகனாக வாழ்வது, அதுவே காமராசருக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதை. இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, காமராசர் மீண்டும் பிறக்க வேண்டிய அவசியமில்லை. அவரை படிக்கும் மாணவர்கள், அவரை பின்பற்றும் இளைஞர்கள், அவரை போன்ற தலைவர்கள் உருவானாலே போதும். அதுவே இந்தியாவின் மிகப்பெரிய வெற்றியாகும். நன்றி, வணக்கம்.